இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைத் எம் ஹாரிஸ், வாசிப்பவர் இர்ஷாதே காதர். தலைப்புச் செய்திகள். கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையில் உலக நாடுகள் வரிசையில் இலங்கை முன்னிலையில். ஆசிரியர்களில் 63% கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. தரம் 1க்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் கால எல்லை நீடிப்பு. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்தினால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு நட்ட ஈட்டை பெற்றுக் கொள்வது தொடர்பில் பேச்சுவார்த்தை. 15 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 2 பிணை மனுக்கள் நிராகரிப்பு. இந்தியாவின் மும்பை நகரில் பெய்த கடுமழை காரணமாக 30 பேர் பலி. விரிவான செய்திகள். உலகம் முழுவதிலும் கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள நாடுகளில் இலங்கை முன்னிலை வகிப்பதாக அவர் வேர்ல்ட் இன் டேட்டா என்ற இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக நாளாந்த தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதே இதற்கான காரணம் என கூறப்பட்டுள்ளது. கோவிட் தடுப்பூசி ஏற்றும் வேலைத்திட்டம் இன்றும் இடம்பெற்றது. நாட்டில் இதுவரை 56 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு முதலாவது கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. 16 லட்சத்துக்கு மேற்பட்டோர் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 81% தடுப்பு மருந்து ஏற்றப்பட்டுள்ளது. இந்த அளவு கம்பஹா மாவட்டத்தில் 79% ஆகும். களுத்துறை மாவட்டத்தில் 77% ஆகும். செப்டம்பர் மாத நிறைவு பகுதிக்குள் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கோவிட் தடுப்பூசி ஏற்றுவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். அதன் பின்னர் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றப்படும். இதுவரை 100 லட்சத்துக்கும் அதிகமான கோவிட் தடுப்பூசிகள் இலங்கைக்கு எடுத்து வரப்பட்டுள்ளன. மேலும் 20 மில்லியன் தடுப்பூசிகள் எதிர்வரும் சில வாரங்களில் இலங்கைக்கு கிடைக்கவுள்ளன. நாட்டில் தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்திற்கு முப்படையினரின் முழுமையான ஆதரவு கிடைக்கப்பெற்றுள்ளது. நாட்டில் மேலும் 1464 கோவிட் தொற்றாளர்கள் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன்படி திவலப்பெட்டிய, பேலியகுட சிறைச்சாலைகள் மற்றும் புத்தாண்டு கோவிட் கொத்தணிகளில் பதிவாகிய தொற்றாளர்கள் எண்ணிக்கை 2,78,194 உயர்ந்துள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயம் 48 கோவிட் மரணங்களை உறுதிப்படுத்தியுள்ளார். நாட்டில் இதுவரை 2,61,800க்கு மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். 19,305 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 144 கோவிட் 19 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். 6 கோவிட் மரணங்களும் இடம்பெற்றுள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார சேவையில் பணிப்பாளர் டாக்டர் ARM தௌபிக் தெரிவித்தார். கோவிட்-19 நிலவரங்கள் தொடர்பில் இன்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். மொத்தமாக 3ஆம் அலையின் பின்னர் கிழக்கு மாகாணத்தில் 13,457 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். 304 கோவிட் மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனை கருத்தில் கொண்டு மக்கள் அவதானத்துடன் சுகாதார வழிமுறைகளை இறுக்கமாக கடைபிடிக்குமாறு அவர் கேட்டுள்ளார். எதிர்வரும் காலங்கள் விடுமுறை மற்றும் பண்டிகை பெருநாள் காலமாகையால் தேவையற்ற ஒன்று கூடல்கள், வெளிச்செல்லல் என்பனவற்றை தவிர்க்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் சனிக்கிழமை முதல் கல்முனை பிராந்திய சுகாதார சேவை பிரிவில் கொரோனா தடுப்பூசி ஏற்றுவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளது. அமைச்சர் உதய கம்மன்பிலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. இது தொடர்பான வாக்கெடுப்பு நாளை மாலை இடம்பெறும். விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் சுசில் பிரேமஜாந்த, சர்வதேச சந்தையில் எரிபொருளின் விலை அதிகரிக்கும் போது நாடு என்ற வகையில் அதனை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். உப உற்பத்தி பொருட்களுடன் முன்னோக்கி சென்ற பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் கீழ் 3 பிரிவுகளாக பிளவுபட்டது என அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் விலையை ஸ்திரமாக வைத்திருக்கும் நிதியத்திற்கு என்ன நடந்தது என பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மானப்பெரும கேள்வி எழுப்பினார். ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராக பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற போதிலும் எதிர்க்கட்சி அது தொடர்பில் எதுவும் பேசுவதில்லை என அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்தார். தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் கட்டியெழுப்பப்படும். நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் அரசாங்கத்திற்குள் பிளவை ஏற்படுத்த வேண்டாம் என
பிரேரணை மூலம் அரசாங்கத்திற்குள் பிளவை ஏற்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி எதிர்பார்த்த போதிலும் அவ்வாறு எதுவும் இடம்பெறவில்லை என அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் விலையேற்றம் மூலம் முச்சக்கர வண்டி மற்றும் பாடசாலை பஸ் வண்டி உரிமையாளர்களும் மீனவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் வெத ஆராய்ச்சி தெரிவித்தார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் மூலம் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கும் வகையில் இழப்பீட்டை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான பேச்சுவார்த்தை அமைச்சர்களான அலி சப்ரி, மஹிந்த அமரவீர ஆகியோர் தலைமையில் இன்று நீதியமைச்சில் இடம்பெற்றது. கரையோரத்தை துப்புரவு செய்தல், இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக் கொள்வதற்கான சட்ட நிலைமை, மீனவர்களுக்கு நட்டஈட்டை வழங்குதல், கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழந்தமை, சர்வதேச சட்டத்தரணிகளின் ஆதரவை பெற்றுக்கொள்ளல் என்பன குறித்து அங்கு கவனம் செலுத்தப்பட்டன. கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழக்கின்றமை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆய்விற்காக சர்வதேச சமூகத்தின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. கப்பலில் ஏற்பட்ட தீ காரணமாக தொழில்கள் இன்றி பாதிக்கப்பட்டுள்ள ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ சமூகத்தின் தகவல்களை ஆராய்ந்து அவர்களுக்கும் நட்டஈட்டை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. 15 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள 2 பேருக்கான பிணை மனுவை கொழும்பு மேல் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு கொழும்பு மேலதிக மேஜிஸ்ட்ரேட் நீதவான் திருமதி லோஜினி அபே விக்ரம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இணையதளம் ஒன்றின் உரிமையாளர் ஒருவரும் அதன் நிதி முகாமையாளர் ஒருவரும் பிணை கோரியிருந்தனர். சந்தேக நபர்களை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை காவல்துறையின் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக உத்தியோகத்தர்களுடன் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 30 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. 11 இளைஞர்களை கடத்தி சென்று காணாமல் ஆக்கியமை தொடர்பான வழக்கை செப்டம்பர் 22ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் கடற்படை தளபதி உட்பட 14 கடற்படை உத்தியோகத்தர்களுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நிலையான வாய்ப்புகளுக்கு HDFC வங்கியிடமிருந்து தற்போது அதிகூடிய வட்டி. விவரங்களுக்கு 0112 35 68 88 அழையுங்கள். செய்திகள் தொடர்கின்றன. தேசிய இரத்தினக்கல் மற்றும் ஆபரணங்கள் அதிகார சபைக்கு சொந்தமான விலை மதிக்க முடியாத பெருமதி வாய்ந்த 3 இரத்தினக்கற்கள் இலங்கை வங்கியின் பாதுகாப்பு பெட்டியில் விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. கொள்ளுப்பிட்டிய பகுதியில் உள்ள தேசிய இரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபை கட்டிடம் தாழ்கிறங்கின்றமையினால் அதிகார சபை நடவடிக்கைகள் தற்காலிகமாக ஸ்தம்பிதமடைந்துள்ளன. இதனையடுத்து ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தின் பணிப்புரைக்கு அமைய தேசிய இரத்தினக்கல் மற்றும் ஆபரணங்கள் அதிகார சபையின் பணிகள் நாராயணன்பேட்டையில் உள்ள அமைச்சு கட்டிடத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதிகார சபையின் நடவடிக்கைகள் மீண்டும் வலிமைக்கு திரும்பும் வரை குறிப்பிட்ட இரத்தின கற்கள் இலங்கை வங்கியின் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்படும். கிழக்கு கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் ஜெயரத்னவுக்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யகம்பத்துக்கும் இடையே சந்திப்பொன்று இன்று திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. கோவிட்-19 தொற்று நோயை கட்டுப்படுத்த பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் மாகாணத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியமைக்காக ஆளுநர் கடற்படை தளபதிக்கு நன்றி தெரிவித்தார். எதிர்க்கட்சி நடவடிக்கை அரசாங்கத்திற்கு எந்தவிதத்திலும் சவால் இல்லை என ராஜாங்க அமைச்சர் PL நிஷாந்த தெரிவித்துள்ளார். வரலாற்றில் தோல்விமிக்க எதிர்க்கட்சியாக தற்போது எதிர்க்கட்சி மாறியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டெராஸ் ஸ்ரீலங்கா நிறுவனம் இட்டுக்கம கோவிட்-19 சுகாதார சமூக பாதுகாப்பு நிதியத்துக்கு 20 லட்சம் ரூபாய் தொகையை அன்பளிப்பு செய்துள்ளது. இதற்கான காசோலை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் இன்று மாலை அலிர் மாளிகையில் வைத்து கையளிக்கப்பட்டது. இந்த நிறுவனம் சுகாதார பணியாளர்களுக்கான PPE தொகுதிகளையும் பிரதமரிடம் கையளித்துள்ளது. இப்பொழுது HDFC வங்கியில் EPF கடன் தகவல்கள் மற்றும் சேவைகள் SMS ஊடாக அரசு மற்றும் தனியார் துறைகளில் தொழில் செய்யும் நீங்கள் எங்கே இருந்தாலும் EPF கடன் தொடர்பான தகவல்கள் மற்றும் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு செய்ய வேண்டியது EPF இடைவெளி பெயர் மற்றும் பிரதேசத்தை குறிப்பிட்டு 0718 800 999 என்ற இலக்கத்திற்கு SMS ஒன்று அனுப்ப வேண்டியது மாத்திரமே. HDFC வங்கி, உங்கள் வீட்டு வங்கி. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
ஆசிரியர்களில் 63% கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அடுத்த வருடம் தரம் 1க்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் கால எல்லை ஆகஸ்ட் 7 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இந்த கால எல்லை எதிர்வரும் 31 வரை அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய கோவிட் நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் நுண்கலை பாடத்திற்கான செயல்முறை பரீட்சை அடுத்த மாதம் 28 முதல் செப்டம்பர் 8 வரை இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதன் பின்னர் சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்களை வெளியிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சுகாதார பரிந்துரைகளுக்கு அமைய எதிர்வரும் 26 முதல் ஒரு மாத காலத்திற்கு மாணவர்களை பாடசாலைக்கு அழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நவம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமையும், உயர்தர பரீட்சை நவம்பர் 15 முதல் டிசம்பர் 10 வரையும் இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு வடமாகாணத்தில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த சுகாதார பிரிவினருக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் ஜெகத் பளிகக்கார தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட முச்சக்கர வண்டிகளை புலஸ் நிலையங்களுக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார். உலகச் செய்திகள். இந்தியாவின் மும்பை நகரில் பெய்த கடுமழை காரணமாக 30 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு, கட்டிட இடிபாடுகள், மின்னல் ஆபத்து போன்ற காரணங்களால் இந்த உயிரிழப்புகள் நேர்ந்துள்ளதுடன் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் கூடுதலான மழை பெய்யலாம் என அந்நாட்டு வளிமண்டலவியல் பிரிவு எச்சரித்துள்ளது. நீல நைல் நதி மீது அமைக்கப்பட்டு வரும் சர்ச்சைக்குரிய அணையின் பணிகள் பூர்த்தியடைந்திருப்பதாக எத்தியோப்பியா அறிவித்துள்ளது. இந்த செயற்திட்டத்திற்கு எகிப்தும் சூடானும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. $4 பில்லியன் பெறுமதியான இந்த அணைக்கட்டு செயற்திட்டம் தமது பொருளாதார அபிவிருத்திக்கும் மின்சாரத்தை வழங்குவதற்கு மிக முக்கியமான ஒன்றாகும் என்று எத்தியோப்பியா தெரிவித்துள்ளது. நைல் நதியில் தங்கியிருக்கும் எகிப்து, சூடான் ஆகிய நாடுகள் இந்த அணை காரணமாக தமது நாட்டுக்கு நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என கருதுகின்றன. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. சுனாமி, சூறாவளி, பூமி அதிர்வு, நெருப்பு, எதையும் தாங்கக்கூடிய அதிகூடிய சக்தி கொண்ட மெல்வா QST கம்பிகள் இப்போது எமது நாட்டின் அபிவிருத்தியை நோக்கி. தெஹியோவட்ட அட்டுலுக்கம்பர சமுர்த்தி வங்கிக்கான புதிய கட்டிட தொகுதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 130 லட்சம் ரூபாய் செலவில் 2 மாடிகளை கொண்ட கட்டிடமாக இது அமைக்கப்பட்டுள்ளது. தெஹியோவிட்ட அட்டுலுக்கம்பர பிரதேசத்தில் 4000 சமுர்த்தி பெறும் குடும்பங்கள் உள்ளதுடன் 18,000 பேர் இவ்வங்கியின் வாடிக்கையாளர்களாக உள்ளனர். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர். நான் அனுபவமிக்க தொழில் ரீதியான ஒரு என்ஜினியர். கட்டடத்தின் உறுதி எனது பொறுப்பாகும். பழைய இரும்பினால் தயாரிக்கப்படும் கம்பிகளை விட நவீன தொழில்நுட்பத்தில் 100% சுத்தமான உருக்கினால் தயாரிக்கப்படும் மில்வா கம்பிகள் வளைக்கும் போதும் முறியாது. அதனால் தான் நான் மில்வா கம்பிகளை நம்புகிறேன். மில்வா ஒன்று, இலங்கையிலும் ஒன்று, அது எங்களுடைய. விளையாட்டுச் செய்திகள். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஸ்மார்ட் முகக்கவசம் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இலங்கை வீரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நெனோ தொழில்நுட்ப நிறுவனம், ஹைட்ராமணி நிறுவனம் உட்பட 3 நிறுவனங்கள் இணைந்து இந்த முகக்கவசத்தை தயாரித்துள்ளன. எதிர்காலத்தில் கிரிக்கெட் அணி உட்பட தேசிய விளையாட்டுக் கழகங்களில் அங்கம் வகிக்கும் அனைத்து வீரர்களுக்கும் இந்த முகக்கவசத்தை வழங்க விளையாட்டு அலுவலர்கள் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை நாட்டில் கபடி விளையாட்டை மேம்படுத்துவதற்காக அமைச்சு 418 லட்சம் ரூபாயை வழங்கியுள்ளது. தேசிய கபடி சம்மேளனத்திற்கும் விளையாட்டு அலுவலர்கள் அமைச்சிற்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கைக்கு அமைய இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளது. கௌரவ பிரசன்சா மூலம் 6.75% ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 மில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. வர்த்தக செய்தி.
அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் மொத்த கைத்தொழில் பொருளாதார நடவடிக்கைகள் 5% வளர்ச்சி எட்டியுள்ளன. தயாரிப்பு, கட்டிட நிர்மாணத்துறை, சுரங்க நடவடிக்கைகள் போன்ற துறைகளில் ஏற்பட்ட வளர்ச்சியே இதற்கு காரணம் என குடிசன மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். நாட்டுக்காக உயரிய பணியொன்றினை ஆற்றிய நீங்கள் சிரேஷ்ட பிரஜையாக மாறிய தினத்தன்று தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்கு கௌரவத்தையும் அபிமானத்தினையும் கொண்டு வந்தது. தற்போது NSB கௌரவ பிரசன்சா மூலம் 6.75 வீத ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 மில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு 75 வயது வரை கடனை மீள் செலுத்துவதற்கான வசதிகள் உள்ளன. கிரிப் அறிக்கை தேவையற்றது, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. NSB கௌரவ பிரசன்சா, உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ், வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். அனுராதபுரம் மாவட்டத்தில் மேலதிக பயிர் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் நன்மை கருதி நீர் இறைக்கும் இயந்திரங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. சுவிட்சத்தின் நோக்கு வேலை திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தேவையான வசதிகளை வழங்கும் வகையில் இவ்வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். காலநிலை அறிக்கை அனுசரணை. சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். சபரகமு மற்றும் மத்திய மாகாணங்களில் இடையிடையே மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை நிலவும். நாடு முழுவதும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையில் உலக நாடுகள் வரிசையில் இலங்கை முன்னணியில். ஆசிரியர்களில் 63% கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. தரம் 1க்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் கால எல்லை நீடிப்பு. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்தினால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு நட்ட ஈட்டை பெற்றுக் கொள்வது தொடர்பில் பேச்சுவார்த்தை. 15 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 2 பிணை மனுக்கள் நிராகரிப்பு. இந்தியாவின் மும்பை நகரில் பெய்த கடுமழை காரணமாக 30 பேர் பலி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.